வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஆயில் பற்றின வீடியோஸ் தான் நான் வரிசையாக போடலான்னு இருக்கேன். இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எந்த டாபிக் சூஸ் பண்ணலாங்கிறத அப்புறம் முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு வரிசையாக ஒரு 5 வீடியோ ஆயில் சம்மந்தப்பட்ட ஆயில் எப்படி கணிக்கிறது, அற்பாயில் எப்படி வருது, அதை பற்றின வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆயில் கம்மியான ஆயிலில் மரணிக்கிறாங்கல்ல, தற்கொலை மூலியமாவோ, விஷம் கொடுக்கறது மூலியமாவோ, தூக்கு போடுறது மூலியமாவோ, எங்கேயோ விழுந்தோ மரணிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனிமேல் ஒரு 4-5 பார்ட் தொடர்ந்து பார்ப்போம். இதனுடைய விதி விலக்குகளும் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இது மட்டுமே ரூல் கிடையாது, இதே மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸு, அதுக்கு விதி விலக்குகளும் என்ன அப்படின்னு பார்ப்போம். வெறும் இந்த இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு நடக்கலைன்னு சொல்லி சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு விதி விலக்குகளை வரும் வீடியோக்கள் பார்ப்போம். இப்போதைக்கு மரணம் ஏற்படுறதுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் ராகு கேது எந்த வயதில் யாருக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு அற்ப ஆயுள் ஆகுது, அதாவது திடீர்னு ஒருத்தர் மரணம் அடைகிறாங்க அப்படின்னா, அதாவது தீர்க்காயுள் இல்லாமல் ரொம்ப நாள் வாழாமல் நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் மூலியமாவோ, விஷம் குடிக்கிற மூலியமாவோ துர்மரணங்கள் ஏற்படுது அப்படின்னா, அது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது ராகுனால தான் அந்த மரணம் ஏற்படுது. அது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்ப்போம். இது நான் வெறும் ரூல்ஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜாதகத்தை வச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. ரூல்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த விதிகளுக்கும் விதிவிலக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஒரு 7-8 வீடியோக்கள் நான் மொத்தமாக போட்டதுக்கப்புறம் உதாரண ஜாதகத்தோடு நம்ம விரிவாக ஜாதகங்களை அனலைஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரூல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி நடக்கலைன்னு சொல்லி சொல்லாதீங்க. இதுக்கு விதிவிலக்குகளும் இருக்குது, அதையும் நான் வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இதில் ராகு கேதுவை மட்டும் வச்சு தான் இந்த ஜாதகத்தை நான் விளக்க போகிறேன். ராகு மீனத்தில் இருக்குது, அதுக்கு அப்படியே 7ல் தான் கேது இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் அது. அப்போ மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, ரெண்டுமே நீர் ராசியில் இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து இப்போ ஒருத்தர் மரணிக்கணும், கண்டம் ஏற்படணும் அப்படின்னா எப்படி அவங்க அமைப்பு இருக்கணும் அப்படின்னா, ராகுவுக்கு 8வது இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். ராகுவுக்கு 8ல் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ராகுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6ல் தான் என் கிரகம் இருக்குது, 8ல் எங்கேயா கிரகம் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ராகு கேது ரிவர்ஸில் சுற்றக்கூடிய பிளானட்டு. அதாவது இந்த வரிசை இப்படி தான் ராகு கேது சுத்தம். புரியுதா உங்களுக்கு? ரிவர்ஸில் சுற்றக்கூடிய ஒரு பிளானட்டு. இது இந்த மாதிரி சுற்றாது. மற்ற கிரகங்கள் வலது பக்கம் சுற்றும், ராகு கேது இடது பக்கம் தான் சுற்றும். அதனால் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ராகு கேதுவுக்கு 8வது இடத்துல கிரகமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் மறந்து கூட தப்பாக பார்த்துடக்கூடாது. இப்போ இதுக்கு 8 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சிம்மராசியாக வருது. அதாவது ரிவர்ஸில் பார்க்கணும் ராகு கேதுக்கு மட்டும். அப்போ 8வது இடத்துல சுக்கிரன் இருக்குதா? சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஆண் ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் இது அந்த ஜாதகனுடைய மனைவியை குறிக்கக்கூடிய பிளானட்டு. இது பெண் ஜாதகம் அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த ஜாதகியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம எடுத்துக்கணும். இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ ராகு கேதுவின் பிடியில் சுக்கிரன் சிக்கியிருக்குது. மெயினாக ராகு தான் இதை பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ராகுவுக்கு 8ல் தான் சுக்கிரன் இருக்குது. இப்போ ராகுனால் இந்த சுக்கிரனுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்போ பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா? எப்போ பாதிப்பு வரும் அப்படின்னா, ராகு கேது ஒரு ராசியை சுற்றுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? கோச்சார ரீதியாக ராகு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுக்குது. புரியுதா? 12 ராசிகளை ராகு கேது சுற்றி வர்றதுக்கு 18 வருஷம் டைம் எடுக்குது. டோட்டலாக 18 வருஷம் டைம் எடுக்குது. ராகு ஒரு 12 ராசியை கடந்து வர்றதுக்கு 18 வருஷம் டைம் எடுக்குது. அப்போ இந்த இடத்துக்கு ராகு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வயசில் இந்த ஜாதகருக்கு கண்டம், அதாவது ஜாதகராக இருந்தால் இந்த ஜாதகனுடைய ஒய்ஃபுக்கு கண்டம் ஏற்படும். ஜாதகியாக இருந்தால் ஜாதகிக்கு கண்டம் ஏற்படும். எப்போ ஏற்படும் அப்படின்னா, கோச்சார ராகு, அதான் இந்த ராகு தான், பிறந்த காலத்தில் இருக்கிற ராகு தான் இங்கே வருது. அதை தான் நம்ம கோச்சாரம்னு சொல்கிறோம். பிறந்த டைமில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும்.
இந்த கிரகம் வந்து அப்படியே நகர்ந்து 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 வந்து இந்த இடத்துக்கு ரீச் பண்ணும்போது எத்தனை வருஷம் ஆகுதோ அத்தனாவது வருஷத்தில் வந்து கண்டம் ஏற்படும். இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கோச்சார ராகு வந்து இந்த பிறந்த கால சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு வரும்போது கண்டம் ஏற்படும். அந்த குறிப்பிட்ட கிரகத்துக்கு கண்டம் ஏற்படும். அந்த குறிப்பிட்ட கிரகம் என்ன காரகத்துவத்தை குறிக்குது? பெண்ணை வந்து குறிக்குது. பெண்ணுனா மனைவி எடுத்துக்கலாம், பெண் ஜாதகமாக இருந்தால் இது ஜாதகியை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். சரி, எதுலையா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லை? பாதிப்பு ஏற்படும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். எதில் பாதிப்பு ஏற்படும், எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு டவுட் வருது இல்லை? அதை தான் நான் இங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ராகு அப்படிங்கிறது மூலிமா ஒரு கிரகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதான் ராகுக்கு 8ல் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும்? இது வந்து ராகுனுடைய 8வது இடத்துல இருக்கிறதுனால ராகுனால தான் இந்த கிரகத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அது எப்படி ஏற்படும்? விபத்து மூலிமா கண்டம் ஏற்படும். உடல் உறுப்புகள் துண்டிப்பு, இப்போ ஒரு சிலர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கை கால் வந்து எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறது, விபத்து ஏற்படுது. இந்த 2 பாதிப்பு தான் வந்து ராகுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஆக்சிடென்ட்டு, அது மாதிரி சர்ஜரி பண்ணி ஒரு உறுப்புகளை வந்து வெளியெடுக்கிறது. இது வந்து ராகுனால் ஏற்படக்கூடிய கண்டம் பாதிப்பு. ஓகே, கேதுனால் வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா கேதுவுக்கு 8வது இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அதை தான் கேது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். புரியுதா? இப்போ கேதுவுக்கு 8ல் என்ன இருக்குது? நீங்கள் வந்து இப்படி பார்க்கக்கூடாது, மறந்து கூட இப்படி பார்த்துடக்கூடாது. 1 2 3 4 5 6ல் தான் என் குரு இருக்குது, 8ல் கிரகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது ரிவர்ஸில் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ கேதுவுக்கு 8ல் வந்து குரு இருக்குது. எப்பயுமே ஒரு கிரகத்துக்கு எப்போ பாதிப்பு வரும் அப்படின்னா, கோச்சார ராகு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோச்சார கேது கிடையாது, கோச்சார ராகு அந்த கிரகத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணும்போது தான் ஒருத்தருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து 5 டிகிரியில் இருக்குது, கோச்சார ராகு 5 டிகிரியில் வரும்போது தான் இந்த ஜாதகருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இது பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகையினுடைய குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. கோச்சார ராகு தான் பாதிப்பு ஏற்படுத்துது. இது ராகுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அந்த ராகு ஏற்படுத்துதா, கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை இந்த ராகு ஏற்படுத்துதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாதிப்பை வந்து ஏற்படுத்த போகிறது, முடிவு பண்ணுறது ராகு தான். ஆனால் இந்த பாதிப்பு வந்து ராகுனால் ஏற்படும். இப்போ ராகுக்கு 8வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து ராகுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. கேதுவுக்கு 8வது இடத்துல குரு இருக்குல்ல, இது வந்து கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது புரியுதான்னு பாருங்கள். கேதுனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, விஷம் குடிச்சு சாகுறது, தூக்கு போட்டு தற்கொலை பண்ணுறது. இது எந்த ராசியில் இருக்குதோ அந்த கிரகம் அதை பேஸ் பண்ணி நீர்லேயோ நெருப்புலையோ வந்து இறக்குறது. புரியுதா? இப்போ குரு அப்படிங்கிறது எந்த ராசியில் இருக்குது? காற்று ராசியில் இருக்குது. காற்று ராசி இருக்குன்னா ஒரு மாடி மேலே ஏறி குதிக்கிறது, அந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணுவாங்க. இதுவே குரு வந்து நீர் ராசியில் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் எப்படி தற்கொலை பண்ணுவார்? தண்ணியில் விழுந்து தற்கொலை பண்ணுவார். இதுவே இந்த ஜாதகர் வந்து நெருப்பு ராசியில் இருந்ததுன்னா ஒரு தீயினால் ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிடுவார். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மூலியமாகவோ அல்லது வந்து தீ குளிக்கிறதோ அந்த மாதிரி ஏதோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்படி பல விதமாக வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வந்து தெளிவாக வந்து அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிகிறதுக்காக வந்து பேசிக் கான்செப்டை சிம்பிளாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் டெப்த்தாக வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை கம்பேர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது நடக்கலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. இதுக்கு விதிவிலக்குகளும் இருக்குது, அதை வரும் வீடியோக்களை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ராகு 8ல் வந்து சுக்கிரன் இருக்கா, அதை வந்து கோச்சார ராகு வந்து எப்போ இந்த சுக்கிரனோட தொடர்பு கொள்ளுதோ, இப்போ சுக்கிரன் வந்து 7 டிகிரியில் இருக்குது, கோச்சார ராகும் 7 டிகிரியில் வரும்போது தான் அந்த ஜாதகி அல்லது இந்த ஜாதகனுடைய மனைவிக்கு மரணம் ஏற்படும், கண்டம் ஏற்படும். எப்படி கண்டம் ஏற்படும் அப்படின்னா, ராகுனுடைய காரத்துவத்து மூலிமா கண்டம் ஏற்படும். விபத்து மூலியமாகவோ அல்லது வந்து எங்கேயா விழுந்து அது ஏதாவது உறுப்புகளை வந்து துண்டிக்கிற மாதிரி வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். கேதுவுக்கு 8ல் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு கூட ராகு, கோச்சார ராகு தொடர்பு கொள்ளும்போது, இப்போ குரு வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்குது, கோச்சார ராகு அதே 10 டிகிரி வரும்போது ஜாதகியின் குழந்தை, இது பெண் ஜாதகமாக இருந்தால் ஜாதகியின் குழந்தைக்கு வந்து கண்டம் ஏற்படும், அல்லது இது ஆண் ஜாதகமாக இருந்தால் ஜாதகருக்கு வந்து மரணம் ஏற்படும், கண்டம் ஏற்படும். அந்த கண்டத்துலேருந்து தப்பிப்பாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய 8ஆம் அதிபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். குரு சுக்கிரனுடைய நிலை வந்து எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை லக்னாதிபதி 8ஆம் அதிபதியினுடைய வீடு கொடுத்தவன் வந்து எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் வந்து இன்னும் டெப்த்தாக போகும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்பை வந்து பேசிக்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்து கம்பேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இது நடக்கலைன்னு சொல்லிட்டு. விதிவிலக்குகள் வந்து நிறைய இருக்குது, ஆனால் இப்படி இருந்தால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் புரியுதான்னு பாருங்கள். ராகுக்கு 8ல் வந்து இருக்கக்கூடிய கிரகம் வந்து ராகுனால் பாதிப்பு ஏற்படுத்தப்படும், கேதுவுக்கு 8ல் இருக்கக்கூடிய கிரகம் வந்து கேதுவினால் வந்து பாதிப்பு ஏற்படும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கேதுவினால் பாதிப்பு ஏற்படுறதுன்னா என்ன? விஷம் குடிக்கிறது, தற்கொலை பண்ணுறது, நெருப்புலையோ நீரோ விழுந்து இறக்குறது.
ராகுனால் பாதிப்பு ஏற்படுதுன்னா விபத்து மூலியமாவோ உடல் உறுப்புகள் துண்டிப்பு மூலியமாவோ பாதிப்பு ஏற்படும். இதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் தான் டவுட் இருந்தால் திரும்பவும் இந்த வீடியோ வந்து போட்டு பாருங்கள். கோச்சார ராகு வர டைமில் தான் வந்து பாதிப்பு ஏற்படும். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தம்பிக்கு வந்து கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே சந்திரன் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகியினுடைய அம்மாவுக்கு வந்து கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த இடத்துல வந்து ஒரு சனி இருக்குது அப்படின்னா சித்தப்பாவுக்கு வந்து கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த கிரகம் வந்து ராகு 8வது இடத்துல இருக்குது, கேது 8வது இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ராகு எதை முதல்ல தொடுது அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்படி நெருங்கிய டிகிரியில் வந்து தொடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கோச்சார ராகு வர டைமில் வந்து இந்த உறவுகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இது பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பாக. ஆனால் உயிர் பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களாங்கிறது லக்ன அதிபதியை பொறுத்தும் 8ஆம் அதிபதியை பொறுத்தும் அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க வலுவை பொறுத்தும் அவங்களுடைய இது வந்து விதி வந்து மாறும். இதுலேருந்து தப்பிப்பாங்களா இல்லையான்ட்டு. அந்த லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுவிழந்து இருக்கிற நிலையில் வந்து இவங்க வந்து மரணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். இது தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். இதில் வேறு கிரகம் இருக்கும்போது வேறு ஆளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இப்போ குருனா ஜாதகருக்கு பாதிப்பு. இதுவே வந்து பெண் ஜாதகமாக இருந்தால் ஜாதகியினுடைய குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். இதுவே வந்து செவ்வாயாக இருந்தால் ஜாதகனுடைய சகோதரனுக்கு பாதிப்பு ஏற்படும். இதுவே வந்து சுக்கிரனாக இருந்தால் ஜாதகியினுடைய மனைவிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இதுவே வந்து சனியாக இருந்தால் சித்தப்பாவுக்கு பாதிப்பு ஏற்படும். இதுவே வந்து சந்திரனாக இருந்தால் ஜாதகியுடைய அம்மாவுக்கு பாதிப்பு ஏற்படும். இதுவே சூரியனாக இருந்தால் ஜாதகனுடைய அப்பாவுக்கோ மாமனாருக்கோ பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி வந்து நிறைய கிரகங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுறது எப்படிங்கிறத நீங்கள் இந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் நல்லா தெரிஞ்சால் தான் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து பொதுவான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கு 60 to 70% வாய்ப்புகள் இருக்குது. அது 100% வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னா லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் கெட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து கண்டம் ஏற்பட்டு அவங்க மரணிப்பாங்கங்கிறத நீங்கள் சொல்ல முடியும். இதில் வந்து இப்படி இருந்துமே அவங்க வந்து மரணிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து குரு வக்கரமாக இருக்குதா, சுக்கிரன் வக்கரமாக இருக்குதா, செவ்வாய் இந்த இடத்துல இருந்து வக்கரமாக இருக்குதான்னு பார்க்கணும். வக்கரமாக இருக்கும்போது அவங்க கூட கொஞ்ச நாள் வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவங்க வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை வந்து மோடி ஜாதகத்தில் கூட இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து பரிவர்த்தனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து உதாரண ஜாதகங்களை வந்து அடுத்து பார்ப்போம். இதனுடைய விதி விலக்களையும் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எளிமையாக விளக்குறதுக்கு நான் முற்படுறேன். நன்றி, வணக்கம்.